வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று திருமலை திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்தார். கோவிலின் மகாத்வாரத்தில் அவருக்கு பாரம்பரிய வரவேற்பளித்தனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி ஜோகன்ஸ்பர்க்கில் நடைபெறும் 20வது G20 உச்சி மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக 3 நாள் பயணமாக இன்று தென்னாப்பிரிக்கா புறப்பட்டார். இந்தியா இஸ்ரேல் இடையே விரைவில் தடையில்லா வர்த்தகம் செய்வதற்கான ஒப்பந்தம் மேற்கொள்வது தொடர்பாக இஸ்ரேல் அமைச்சருடன் இந்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயல் ஆலோசனை நடத்தினார். உலக மீனவர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள மீனவர் சமுதாயத்தின் போராளி திரு சிங்காரவேலர் திருவுருவ சிலைக்கு உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக புதிய குடிநீர் விநியோக குழாய் மற்றும் அதனை சார்ந்த இதர பணிகள் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்டத்தின் குடிநீர் பிரிவு சார்பில் 25 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட உள்ளது. புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியை அத்தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான திரு ரா சிவா பூமி பூஜை செய்து தொடக்கி வைத்தார். பொது இடங்களில் திருநாய்களுக்கு உணவளிக்கும் பழக்கத்தை ஒழுங்குபடுத்த புதுச்சேரி உழவர்கரை நகராட்சிக்கு உட்பட்ட வார்டுகளில் தெருநாய்களுக்கு உணவளிக்கும் இடங்கள் தேர்வு செய்யப்பட்டு அதன் விவரங்கள் உழவர்கரை நகராட்சியின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. உணவு அளிக்க தேர்வு செய்யப்பட்ட இடங்களில் பொதுமக்களுக்கு ஏதேனும் ஆட்சேபனை இருந்தாலோ அல்லது உணவளிக்க வேறு ஏதேனும் இடங்கள் தெரிந்தாலோ அதனை உழவர்கரை நகராட்சியின் 7598171674 என்ற வாட்ஸ்அப் எண்ணில் 2 நாட்களுக்குள் தெரிவிக்குமாறு ஆணையர் திரு சுரேஷ்ராஜ் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.